வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தெரியும், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கள் ஏரியாவுக்கு அவர் சொன்ன மாதிரி ஃப்ளட் டைம்லையும் மற்ற நேரத்துலையும் ஃபுல்லாக அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கோவிட் டைம்லையும். அண்ட் எனக்கு இப்போ பர்சனலாக எதாவது ஆர்டர்ஸ் சாக்லேட்ஸ் வேணும்னாலும் அவர் பர்சனலாக ஹெல்ப் பண்ணுவார். அவர் வாங்குவார். அவருக்கு தனியாக சுகர் ஃப்ரீனா அவருக்கு பிடிக்கும், அதுவும் கொடுத்து அப்பப்போ சாப்பிடுவார் அவருக்கு. ஸோ அவர் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவுமே தேவை. சியர்ஸ் சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் 2012 ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 12 இயர்ஸ் ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ப்ராஃபிட்டாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு சப்ளை பண்ணுறோம், கார்பரேட் கம்பெனிஸுக்கு கொடுக்குறோம், கார் ஷோரூம்ஸுக்கு கொடுக்குறோம், எல்லா ஐடி கம்பெனிஸுக்கு கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டையும் இன்னும் மேலும் மேலும் ப்ரொவைட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் எங்களோட சாக்லேட்ஸ் வந்து எல்லாமே பியூர் பெல்ஜியம் சாக்லேட்ஸு. ரா மில்க்ஸ் ஃபுல்லாக பெல்ஜியம்லேருந்து ப்ரிக்யூர் பண்ணிட்டு நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு 10 இயர்ஸ் 12th இயர் இது பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ எல்லாரும் வந்து இங்கே வந்து சாக்லேட்டை கற்றுக்கலாம், சாக்லேட் டேஸ்ட் பண்ணலாம், என்ன வேணுமோ அவங்களே சாக்லேட் செய்யலாம். ஸோ அதுதான் மெயின், இதோட இனிஷியேட்டிவ் அதுதான் மெயின். சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒரு ரீட்டைல் அவுட்லெட். ஸோ cheerschocolates.com சொல்லிட்டு ஆன்லைன்லேயே இருக்கு, ரீட்டைலையும் வந்து வாங்கிக்கலாம். பிளேஸ் வந்து ஷெனாய் நகர்ல இருக்கு, வெஸ்ட் கிளப் ரோட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. பிரச்சனை பாவம் அப்பா வந்து புள்ளி 2 பேர் வந்து கேட்பாங்க, என் கட்டுறேன் சார் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. நீங்க கட்டுறீங்க எந்த ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், கவர்மெண்ட் லெவலில் ஏதாவது பண்ணி தரேன். இல்லை அந்த பிரச்சனை மண்டபத்துக்கு அந்த காலத்தில் எங்கள் அப்பா கொடுத்தாரு, கவுன்சிலர் இருக்கும்போது. அவரு கொடுக்கல, பாப்புலேஷன் இடம். அப்போ கோயிலுக்கு அந்த காலத்தில் கொடுத்துருந்தாரு. அவங்க அப்பா ரொம்ப ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா அவங்க அப்பா ரொம்ப க்ளோஸ். அவங்க அப்பா இதாக சமாதி ஆகிட்டாரு. அவன் அப்பா 2 வாட்டி கவுன்சிலர் இருந்தார். அப்புறம் காமராஜர் 2 வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு, தலைவர் 3 வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு, கலைஞர் தளபதி 2 வாட்டி வந்திருக்காரு. எனக்கு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறேன். நான் தொகுதியில் இருக்கிறேன். ஃப்ளட் வந்தது. இப்போ ஃப்ளட்டில் வந்துட்டு அந்த லாரிலாம் சரியாக மெயின்டைன் பண்ண லாரியே இல்லை. என் பையனுக்கு என் கால் வேறு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதை போயிட்டு சாப்பாடுலாம் 2 இடத்துல கொடுத்துருந்தோம். கால் ஃப்ராக்சர் ஆனால் போட்டில் போய் அந்த எம்எம்டி செல்லாம் ரொம்ப ஃப்ளட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு 3 வேளையும் சாப்பாடு ஒரு 5 நாளைக்கு கொடுத்துட்டே இருந்தேன் கம்ப்ளீட்டாக. அதை பசங்களை ஒரு 300 பேர் படிக்க வைக்கிறேன். காலேஜ் சீட்டு இருந்தேன். நான் போனால் வயசானா 4 சீட்டு இருந்துக்கிறேன். நான் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு அவங்கள கூப்பிட்டு டொனேட் பண்ணுவேன். ஒரு 6 காலேஜ் இருக்குது, ஏழைங்களுக்கு மொத்த பேருக்கு வாங்கி தருவேன். அதே போல் கொரோனா பீரியடில் பெட்டே கிடைக்கல. அப்புறம் நானும் சொன்ன டிசைட் பண்ணோம், காந்தி ஹாஸ்பிட்டல் ஒரு 100 பெட்டும், கேம்ஸில் ஒரு 200 பெட்டும் எங்கள் சொந்த செலவு பண்ணோம். அப்புறம் லாக் ஆகிடும் அந்த கொரோனாவில், எல்லா பிளேஸ் தகுதி அடிச்சிடுவாங்க. அந்த தெருவுக்கு மொத்தம் 9 ஐட்டம் மளிகை சாமானும் அரிசி 5 கிலோ அது பாடி குடிச்சிட்டே இருந்தேன். 1,40,000 பேக் அது பாடிக்கும். நம்ம வந்து நல்லா அப்பா நல்லா சேர்த்து வச்சு நானும் சம்பாதிக்கிறேன், பையன் சம்பாதிக்கிறான். யார்கிட்ட ஒரு பைசா வாங்க மாட்டேன். என் காசு தான் நல்லாவே செலவு பண்ணுறேன். அதனால இவங்க மேலே வரணும் எனக்கு ஆசை. இப்போ ஆர்டர் பிடிச்ச சொன்னாங்க. ஒரு 4-5 பேர் எம்ஜிஎம் கேட்டாங்க, சொல்லியிருக்கேன். ஹில்டன் ஹோட்டல் என் ஃப்ரெண்டு தான் ஆர்டர் சொல்லியிருக்கேன். ஒரு 5-6 ஹோட்டல் தெரியும். எல்லாரையும் சொல்லி அவர் நல்லா டெவலப் பண்ணோம். அப்புறம் அப்பா கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் சொன்னேன், நீ லவ் பண்ணிட்டு பாருங்க. லவ்வும் பண்ண மாட்டாரு. லவ் பண்ண டக்குன்னு கல்யாணம் முடிச்சிடலாம். தப்பா நீங்க நம்ம இதுல ஸ்டே பண்ணாதீங்கப்பா. ஆமா அதுல இருக்கலாம். நல்லா வந்தோம். ஓகே.